போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த முடிவை திரும்ப பெற வைக்கும் முயற்சியாக தமிழக அரசு இன்று நடத்திய 4ஆம் கட்ட பேச்சும் தோல்வியடைந்தது. அரசின் அறிவிப்பை ஏற்க முடியாது என்று கூறிவிட்ட தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டபடி வரும் 15ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் என்று அறிவித்திருக்கின்றன. புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம், நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொமுச, CITU உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் வரும் 15ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளன. இந்த அறிவிப்பை திரும்பப் பெறும் முயற்சியாக அந்த தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் ஏற்கனவே 3 முறை பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக அரசு 4வது முறையாக இன்றும் சென்னையில் பேச்சுவார்த்தை நடத்தியது. 47 தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு படிப்படியாக நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். 2000 கோடின்னு சொன்னாங்க. அரசினுடைய நிதிநிலையை கருத்தில் கொண்டு 500 கோடி முதல்ல கொடுக்குறோம்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. மீண்டும் 250 கோடி சேர்த்து 750 கோடி ரூபாய் முதல் கட்டமாக அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கொடுப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு 15ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அமைச்சருடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தொமுச, CITU உள்ளிட்ட 10 தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். அதில் அமைச்சரின் அறிவிப்பை ஏற்க மறுத்த நிர்வாகிகள் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர். அமைச்சரின் அறிவிப்பு எந்த வகையிலும் எங்களுக்கு உதவாது. புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும், போக்குவரத்து கழகங்களை செம்மையாக இயக்குவதற்குள்ள பணத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதும் சேர்த்து பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கையினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் சேர்த்து அறிவிப்பு திருப்தி இல்லை என்கிற அடிப்படையில் வேலை நிறுத்தம் தொடரும் என்கிற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். வேலை நிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெறும் முயற்சியாக தொழிலாளர் நலத்துறை ஆணையர் தலைமையில் நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.